எடுத்துக்காட்டு 2.28 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் L, M, N-வது உறுப்புகள் முறையே x, y, z எனில் x × m - n + y × n - l + z × l - m = 0 என நிரூபிக்கின்றாங்க. எண்ணாவது உறுப்புக்கு சூத்திரம் என்ன? எண்ணாவது உறுப்பு Tn a + n - 1 × d. எண்ணாவது உறுப்புனா எப்படி எழுதணும்னா a + n - 1 × d. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாவது உறுப்பு, mவது உறுப்பு, nவது உறுப்புகள் வந்து x, y, z என கொடுத்துருக்காங்க. அப்போ TL = x, TM = y, TN = z இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ TLனா நமக்கு என்ன தெரியும்? TL = x, TL = a + l - 1 × d = x. n இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? L இருக்குது. n இருக்க வேண்டிய இடத்துல L இருக்குது. அப்போ a + l - 1 × d xன்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து TM = a + m - 1 × d = y. TN = a + n - 1 × d = z. இப்போ 3 இது கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து என்ன நிரூபிக்க சொல்கிறாங்கன்னா x × m - n + y × n - l + z × l - m = 0ன்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. அப்போ x × m - n, xக்கு பதில் என்ன இருக்குது? a + l - 1 × d. இதை எது கூட பெருக்குதோம்? x கூட பெருக்குதோம். xக்கு பதிலாக இதை போட்டுட்டோம். xக்கு பதிலாக இதை போட்டுட்டு m - n ப்ளஸ் yக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? a + m - 1 × d l - l. புரிஞ்சுதா? அடுத்து zக்கு பதிலாக ப்ளஸ் zக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? a + n - 1 × d l - m. zக்கு பதிலாக இதை போட்டாச்சு, l - m போடுதோம். புரிஞ்சுதா? xக்கு பதிலாக இந்த டேமை போட்டு m - n ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த டேமை போட்டு n - l ப்ளஸ் zக்கு பதிலாக இதை போட்டு l - m. இப்போ உள்ளே கொண்டு பெருக்கலாமா? m கொண்டு பெருக்குதோம் ma ப்ளஸ் m × l - 1 × d மைனஸ் na மைனஸ் n × l - 1 × d. இதை விரித்து எழுதிட்டோம். ப்ளஸ் இதை விரித்து எழுத போகிறோம். na மைனஸ் l × m - 1 × d விரித்து எழுதியாச்சா? 2 கொண்டு பெருக்குதோம். na மைனஸ் l × இதை கொண்டு பிரிச்சிச்சு. அடுத்து என்ன பெருக்க போகிறோம்? ப்ளஸ் n கொண்டு இதை பெருக்குதோம். n × m - 1 × d மைனஸ் la. அடுத்து இதை கொண்டு பெருக்க போகிறோம். ப்ளஸ் la ப்ளஸ் l × n - 1 × d மைனஸ் ma மைனஸ் m × l - 1 × d. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த maயும் இந்த maயும் கேன்சல் ஆயிரும். naயும் naயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து laயும் laயும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த l - 1 × d இருக்கா? இந்த d எல்லாம் வெளியில் எடுக்கிறோம். இந்த டேம் 1 2 3 4 5 6 டேம் இருக்குது. இந்த 6 டேமில் இருந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா d எல்லாம் வெளியில் எடுக்கிறோம். dயை வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன கிடைக்கும்? ml மைனஸ் m. அடுத்து இதில் dயை எடுத்துட்டா மைனஸ் lm ப்ளஸ் n. இதில் வெளியில் d எடுத்துட்டோம்னா மைனஸ் lm ப்ளஸ் l. இதில் d எடுத்துட்டோம்னா nm மைனஸ் n. இதில்
ப்ளஸ் எல்என் மைனஸ் எல். இதில் எடுத்தோம்னா மைனஸ் எம்என் ப்ளஸ் எம். இப்போ பாருங்கள், எம்எல் எல்எம் கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் எம் ப்ளஸ் எம் கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் என்எல் கேன்சல் ஆயிடுச்சு, ப்ளஸ் என் மைனஸ் என் ப்ளஸ் எல் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0.